ஜோயல், சொல்லுங்கள் சார், கூப்பிட்டீங்களா? ஜோயல், நேற்று அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு? எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார், எல்லாம் செக் பண்ணிட்டேன், ஒன்று கூட தப்பு இல்லை. ரொம்ப சந்தோஷம். இதனால தான் நான் உன்னை நம்பி இந்த பொறுப்பான வேலையை உனக்கு கொடுத்துருக்குறேன். நீ மற்றவங்கள போல இல்லை. உன்ன மாதிரி ஆள் இந்த வேலைக்கு கிடைச்சது நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் என்னை நம்புறீங்க. கர்த்தர் பார்த்துட்ருக்கிறாரு, அவருக்கு பயந்து நான் ஒழுங்காக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இருக்கட்டும், இது எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். எப்படியாச்சும் மேலே முதலாளிக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி செஞ்சு ஒரு நாள் நான் இடத்துக்கு வந்து உட்கார்றேன். சொல்லுங்க சார். ஹலோ பீட்டர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. லாஸ்ட் டைம் நீங்கள் அனுப்பிச்சு கொடுத்த மெட்டீரியல் எல்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்படிங்களா? தேங்க்யூ பீட்டர். நீங்கள் வந்து பணத்தை ஜோயல்கிட்ட கட்டிட்டு ரெசிப்ட் வாங்கிட்டு போயிடுங்க. ஹாய் ஜோயல். ஹாய் சார். சார் கிட்ட பேசிட்டேங்க. ஓகே, அந்த அமௌண்ட் கொடுங்க சார். சார், 1500 அதிகமாக இருக்குது, இந்தாங்க. நான் சரியா கவனிக்கல. தேங்க்ஸ் தம்பி. இந்த உண்மை கண்டிப்பா உங்களை உயர்த்தும். அவன் வேலையில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறான். சார், இந்தாங்க இன்வாய்ஸ். தேங்க்யூ. முதலாளி முன்னாடி நல்லவன்னு பேரை எடுக்கிற மொத்தமாக உனக்கு ஒரு நாள் இருக்குடா. ஜோயல், லைஃப்பில் செட்டில் ஆகணும்னா இந்த சேலரி போதுமா? சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்கொள்ள அடங்கியிருங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுது. அதனால் கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருப்போம். அதுக்கான நேரம் வரும்போது அவரை நம்மளை உயர்த்துவார். உயர்த்துவாரு. எப்போ நீ கடலை மூழ்கி திணறும் போதா? இப்போ நீ என்ன சொல்ல வர? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? அம்மா ட்ரீட்மெண்ட்க்கு நீ வாங்கின கடன் அதனால உனக்கு இருக்குன்னு இருக்கும். நீ தனியாக இருக்கும்போது படுற வேதனை அதெல்லாம் எனக்கு தெரியும். உன்னை விட கர்த்தருக்கு அது நல்லாவே தெரியும். அவர் எனக்கு உதவி செய்வார். அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கணும். வாங்குகிற சம்பளத்தில் வட்டி மட்டும் கட்டிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார். அப்போது நான் முழு கடனை அடைச்சிருவேன். வேறு வழி இல்லாமல் தான் அந்த கடனை வாங்கினேன். ஒரு அவசர தேவைக்காக, ஆடம்பர செலவுக்காக இல்லை. நான் ஏதாவது சொன்னால் நீ ஏதாவது சொல்லி சமாளிக்கிற. சரி, ஓகே, அதுவும் பாடு. பணத்தை நீ தான் ஹேண்டில் பண்ணுற. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சா சாருக்கு தெரியவா போகுது? அதை எடுத்து உன் கடனை தீர்க்கலாம்ல. என்னை நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அதில் நான் உண்மையாக இருக்கணும். ஏன்னா உண்மையோ காசுக்கு உதவாத உண்மை. ஆளை விடு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, போய் உன் வேலையை பாரு. சரி போகிறேன். நான் சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அசலை கட்டிட்டினா வட்டி கட்டுறது மிச்சம் ஆகும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஐயோ, இவர் எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு? ஹலோ ஜோயல், எத்தனை நாளைக்கு தான் நீ வரும் வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருப்ப? அசலை எப்போ தரப்போற?
சார் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இந்த பாரு, போதுமான நேரம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீ அசலை கொடுக்கலன்னா உன் வேலைக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன புரியுதா? சும்மா ஏதாச்சும் சொல்லு. என்னண்ணாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அந்த ஃபினான்சியர் ஃபோன் பண்ணார். அசலை கட்ட சொல்லி கத்திட்டுருக்கிறாரு. என்ன பண்ண போகிறீங்க இப்போ? எவ்வளோதான் உங்களுக்கு நீங்கள் கட்டணும்? ஒரு 50,000 ரூபாய் தரணும். கவலைப்படாதீங்கண்ணா, பார்ப்போம். கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். நான் யார்கிட்டனா கேட்டு பார்க்கட்டுமாண்ணா? பரவாயில்ல அலன், இது யாருக்கும் தெரிய வேணாம். நீ கேட்டதே போதும். ரொம்ப தேங்க்ஸ். ஜோயல் ரொம்ப நல்லண்ணா. அவருக்கு இப்போ ஒரு பிரச்சனை. உதவி செய்யலான்னு பார்த்தா என்கிட்ட பணம் இல்லை. உங்ககிட்ட ஏதாச்சும் பணம் இருக்காண்ணா? பணமா? என்கிட்டயா? அப்படி நீ கேட்கவே கூடாது. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆனால் நான் யாருக்கோ கடன் கொடுக்க மாட்டேன். அது எனக்காக நான் வச்சுட்டு இருக்க பணம். உங்கள் ஃப்ரெண்டு ஜோயலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அவன் தான் எப்போ பாரு இயேசுன்னு சொல்கிறானே, அவனுக்கு அவரே உதவி செய்யட்டும். சரி, இப்போ என்னதான் பிரச்சனை அவனுக்கு? அதுவா, அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட் செலவுக்கு ஃபைனான்சியர் கிட்ட அண்ணன் கடன் வாங்கியிருக்காரு. அதுதான் எனக்கு தெரியும். மாதம் வட்டி தான் கட்டிட்டு வராரு. இன்னைக்கு அந்த ஃபைனான்சியர் கால் பண்ணி ரொம்ப தொல்லை பண்ணியிருக்கிறாரு. அப்படி இன்னைக்கு பணம் கொடுக்கலன்னா ஆஃபீஸ்க்கே வந்துடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அண்ணன் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாரு. ஓ அப்படியா? சரி, நான் இப்பயே போய் என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன். போங்கண்ணா, ஏதாச்சும் உதவி செய்யுங்கண்ணா. உதவி தானே, செஞ்சுட்டா போச்சு. ஹலோ சார். ஹலோ ஜோயல், என்ன பண்ணிகிட்ருக்குற? இப்போ தான் சார் வேலை முடிச்சுட்டு கிளம்பிட்டுருக்கேன். ஒரு வேலை செய்ய, நான் இப்போ அர்ஜென்ட்டாக வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நான் 50,000 பணம் தரணும். அவருக்கு கேஷாக வேணுமா? அந்த பணத்தை உனக்கு ஆன்லைனில் அனுப்புகிறேன். நீ கேஷாக எடுத்து கொடுத்துறியா? ஆ சரிங்க சார், பண்ணிடுறேன். ஓகே ஜோயல். இப்படி ஜோயல் கிட்ட எப்பவும் பணத்தை ஹேண்டில் பண்ற பொறுப்பு கொடுக்குறீங்களே, ஒருவேளை அவன் எடுத்துன்னு ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அம்மா, யாரை பற்றினா தப்பாக நினைமா. ஆனால் ஜோயலை பற்றி அப்படி நினைக்காத. அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லை. இப்படியே நீங்க எல்லாரையும் நம்பிட்டு இருங்க. ஒரு நாள் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. மா, அப்பா சொல்றது சரிதான். ஜோயல் ரொம்ப நல்லவ, அவ ரொம்ப நேர்மையானவ. ஒரு முறை என்னாச்சு தெரியுமா? ஜோயல், சொல்லுமா. அப்பா எங்க? அப்பா இப்போ தான் வெளியே போனாருமா. எனக்கு ஒரு 2000 rupees கேஷாக வேணும். நான் ஒருத்தருக்கு அர்ஜென்ட்டாக கொடுக்கணும். அவங்கக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற கேஷ் எனக்கு 2000 rupees கொடுத்துட்டு டேட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டுறியா? டெய்லி இந்த அக்கௌண்ட்ஸை நான் பார்த்து அப்பா கொடுத்துட்ருக்குறேன். இப்போது நான் 2000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தேன்னா அப்பா என்கிட்ட கேட்டால் நான் என்னன்னு சொல்லுவேன். நீங்கள் வேணால் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொன்னால் நான் கண்டிப்பாக தரேன். சரி, ஓகே. ஹலோ சொல்லுமா. பா, எனக்கு ஒரு 2000 rupees கேஷாக வேணும். ஜோயல் கிட்ட வாங்கிக்கிட்டோமா? சரி, வாங்கிக்கம்மா. ம், ஓகே ஓகேப்பா. அப்பா கொடுக்க சொல்லிட்டாரு. அப்படிங்களா? சரி, இந்தாங்க. நான் கேட்டபோது கூட அப்பா பெர்மிஷன் இல்லாமல் பணம் கொடுக்கல. தாராளமாக பண விஷயத்தில் ஜோயலை நம்பலாமா? என்னவோ என் மனசுல பட்டுந்த நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். என்ன ஜோயல், யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. யாருக்கு? உன் மாமனா இருக்கா? யார் அது? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே.
நான் அந்த மாமனாரை சொல்ல, உனக்கு கடன் கொடுத்தானே அந்த மாமனாரை சொன்னேன். மேலத்தளத்தோட உன்னை கூட்டிகிட்டு போக வரேன்னு கேள்விப்பட்டேன். ஆலன் சொன்னா யார் சொன்னாங்கன்னு முக்கியம் இல்லை, என்ன சொன்னாங்க அதான் முக்கியம். இவன் ஒருத்தன் என்ன சொன்னா? உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னான். நீ தான் யார்கிட்டையும் ஹெல்ப் எதிர்பார்க்காத ஆளாச்சே. நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? நான் ஒரு ஹெல்ப்பு பண்ணேன்னா அது லைஃப்லேயே மறக்க முடியாத ஹெல்ப்பாக இருக்கும். சரி, உன் கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்க? கையில் ஒரு 50,000 ரூபா பணம் இருக்குது. என்னோட பணம்லாம் இல்லை, சாரோட பணம். யாரோ ராஜேஷ்னு வராங்களாம், கொடுக்க சொல்லி சொன்னார். அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியா? சார் சார் அதான் உங்ககிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேன் சார். டைமா? உனக்கா? போதுமான டைம் கொடுத்தாச்சு. இப்போ பணத்தை கொடுக்குறியா இல்லையா? சார் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். உங்ககிட்ட தான் சார்து பணம் இருக்குல்ல, அதை கொடுத்து சமாளிக்கலாம்ல. நான் அதை செய்ய முடியாது. இங்கேருந்து கிளம்புறியா? நான் கிளம்புறேன், பின்னாடி வருத்தப்படாது. சார் அவன் பொய் சொல்கிறான், அவங்ககிட்ட பணம் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்க. உண்மையா சொல்லு, உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா? என்கிட்ட பணம் இருக்குது சார், ஆனால் என்னது இல்லை சார், எங்கள் ஓனருடைய பணம் சார். அதை நான் எப்படி சார் தரது? அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அந்த பணத்தை முதல்ல எனக்கு கொடு. சார் அப்புறம் ஓனர்கிட்ட சொல்லி சார். அண்ணா இப்போதைக்கு இருக்கிற பணத்தை கொடுத்துருங்கண்ணா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அதான் அவன் சொல்றான்ல, சார் பணத்தை எடு. எங்கள் ஓனருடைய பணம் சார். சார் பணத்தை சார், எடுங்க. சார், நீங்க எடுத்துன்னு போயிட்டேன், வேலை போட்டு சார். சார் எடு பணத்தை. கொடுத்துருங்க சார். சார் எங்கள் ஓனர் கேட்டால் என்ன சொல்லுவேன் சார்? பெரிய சார் பணத்தை வச்சுட்டு ஊரே ஏமாத்திட்டு. ஹலன் கையில் இருந்த காசை அந்த ஃபினான்ஷியல் பிடுங்கிட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சார் சொன்ன அந்த பர்சன் வர டைம் ஆகிடுச்சு. இங்கே இருந்தால் பெரிய பிரச்சனையாகிடும். நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போய் ஏதாவது காசு அரேஞ்ச் பண்ணணும்னு பார்க்குறேன். சரிங்கண்ணா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் கிட்ட சமாளி. சரிங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, சொல்லுங்கள் சார். இங்கே ஜோயல்னு யாராவது வேலை பார்க்குறாங்களா? ஆமாம் சார், சொல்லுங்கள். உங்கள் ஓனர்கிட்ட பேசியிருந்தேன். ஜோயலுக்கிட்ட அமௌண்ட்டு கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னார். அதை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஜோயல் வீட்டுக்கு போயிருக்காரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? ஓ அப்படியா? சரி, ஓகே. ஐயோ, இவர் வேற கிளம்ப மாட்டுறாரு. ஜோயல் அண்ணா வந்தால் என்ன ஆகுமோ? எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? என்ன நேரம் மாட்டுன்னு போயிட்டே இருக்க? எனக்கு பணத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு. என்ன செய்யறது? ஹலோ ஆலன், எங்கே இருக்கிற? சார் நான் ஆஃபீஸில் தான் சார் இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்டும் இங்கே தான் இருக்காரு. ஜோயில் எங்கே? வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னார், ஆனால் இன்னும் வரல சார். சரி, அவன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு கால் பண்ணு. ஓகே சார், நான் போய் பார்க்குறேன். சார் நீங்கள் கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் சார், நான் ஜோயல் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, வீடு பூட்டி இருக்கே.
சார் அவர் வீட்டில் இல்லை, வீடும் பூட்டி இருக்கு. எங்க தப்பா போயிருக்கிறான் அவன்? அவனுக்கு சொந்தக்கார யாரும் இல்லையா? அவருக்கு இருந்ததே அவங்க அம்மா மட்டும்தான் சார். அவங்க அம்மாவும் ரொம்ப சிக்காக இருந்தாங்க. அதனாலே அவர் மெடிக்கல் செலவுக்கு கடன் மேலே கடன் வாங்கினாரு. இப்போ அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க சார். இன்றைக்கும் அந்த ஃபினான்ஷியர் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு போனார். அதனாலேயே என்னவோ தெரியல, ரொம்ப மன உளைச்சல்ல அண்ணா வீட்டுக்கு போயிட்டார் சார். இன்னும் வரல சார். அண்ணாக்கு என்னாச்சோ தெரியல சார். ஹலோ செல்வம். ராஜேஷ், சாரி ராஜேஷ், நான் சொன்ன மாதிரி பணத்தை டைம் கொடுக்க முடியல. நான் தர வேண்டிய பணத்தை வேலை செய்கிற பையனுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு கேஷாக கொடுக்க சொல்லியிருந்தேன். அவன் எங்கே போயிட்டானோ தெரியல. பிஸ்னஸ் வேறு இந்த நேரத்தில் டைட்டாக இருக்குது, என்கிட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் வேறு இல்லை. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்படியாச்சும் ரெடி பண்ணிடுறேன். இங்கே பாரு செல்வம், உன்கிட்ட வேலை செய்கிறவன் ஏதாவது பண்ணுவான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பண தேவைகள் நிறைய இருக்கு. ஏன்னா எனக்கு பணம் வேணும். அதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செய், சரியா? ராஜேஷ், எனக்கு ஒன்றொரு டைம் கொடுங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். சரி, அது வரைக்கும் உன் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறேன், சரியா? காருண்யா, ஆப்பா. அம்மா வீட்டில் இருக்கிற நகையை வச்சு ஒரு 50,000 ரெடி பண்ணி ராஜேஷ்க்கு அனுப்பிச்சிருமா. சரிப்பா. அதுக்குள்ளே ஜோயில் எங்கே இருக்கிறான்னு விசாரிக்கிறேன். ம். அப்பா ஒரு வழியாக பணம் போட்டாரு. சரி, ஒரு கால் பண்ணலாம். ஹலோ செல்வம், சொல்லுங்க ராஜேஷ். பணம் வந்துருச்சு. நான் சொன்னது எதுவும் மனசில் வச்சுக்காது என்ன, சரியா? புரியுது ராஜேஷ். எனக்கு பண தேவைகள் நிறைய இருந்துச்சு, அதனால தான் உன்னை வற்புறுத்த வேண்டியதாகிடுச்சு. வச்சுட்டா? சரி, ஓகே, தேங்க்ஸ்ப்பா. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜோயில் இப்படி பண்ணுவான்ட்டு. அவனை ரொம்ப நம்பியிருந்தேன். எனக்கு அதிகமாக மரியாதை கொடுத்த ராஜேஷ் நீ ரொம்ப மரியாதை குறைவாக பேசிட்டார். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், எல்லாரையும் ஈஸியாக நம்பிடாதீங்கன்னு. நேரம் வரும்போது அவங்க ஒரிஜினல் கேரக்டர் காட்டிடுவாங்க. இப்போ அவனை நீங்க எங்க போய் தேடுவீங்க? 50,000 ரூபாய் இதை சம்பாதிக்க நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதை பாருங்க, பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஜோயல் அப்படிப்பட்ட ஆளே இல்லை. அப்படி ஜோயல் எடுத்திருந்தா அவனே கொண்டு வந்து கொடுப்பான். போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க. நீ சொல்கிறது சரியா இருந்தா அவனே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஒரு முறை அவன் அம்மா சிக்காக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு என்கிட்ட பணம் கேட்டான். அப்போ நம்ம கம்பெனி இருந்த நிலைமையில் உடனே அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் அதுக்குன்னு இப்படி செய்வானுன்னு நினைக்கவே இல்லை. அவனை ரொம்ப நம்பியிருந்தேன். இப்போ பார்த்தா என்னென்ன தில்லுமுல் பண்ணியிருப்பானோன்னு தெரியல. ஜோஷர்கிட்ட சொல்லி தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இன்னும் அவன் என்ன பண்ணிக்கிறானோ தெரியல. நீங்கள் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அப்பா இம்மீடியட்டாக எதுவும் டிசைட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போதைக்கு ஆஃபீஸை நான் பார்த்துக்கிறேன். ஓகேம்மா, கொஞ்சம் கவனமாக ஆஃபீஸை சரிப்பா. பார்த்துக்குமா. சரி, நீங்கள் எதையும் யோசித்து உடம்பை கெடுத்துக்காதீங்க. போங்க, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. அந்த ஜோயல் பையன் ஓடி போய் இன்னையோட 1 வாரம் ஆச்சு. நான் எவ்வளோ சொல்லிய நீங்க கேட்கல. நீங்க அவனை ரொம்ப நம்பினீங்க. இப்ப அவமானப்பட்டு நிக்கிறீங்க. மா ஜோயல் பத்தி அப்படி பேசாதீங்க. சும்மா ஜோயல் பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. அவ அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நான் சொல்றேன் இல்ல. ஆமா கருண்யா, நான் உன்னை ஒன்று கேட்குறேன்.
அவன் என்ன உனக்கு அண்ணனா தம்பியா? அவனுக்கு இப்படி நீ வக்காலத்து வாங்கிட்டு வர? அம்மா, கிறிஸ்துவுக்குள்ள ஜோயல் எனக்கு ஒரு தம்பி. அவ கர்த்தருடைய பிள்ளை. எனக்கு தெரிஞ்சு அவ அப்படிப்பட்ட தவிர செஞ்சே இருக்க மாட்டான். நல்லா சொன்ன. அவன் பண்ணுது என்ன சாதாரணமான விஷயமா? கொஞ்ச நாள் இருங்க, உங்களுக்கே உண்மை தெரிய வரும். நானும் பார்க்கத்தானே போறேன். சரி சரி, வேலையை பாருங்க. காரணியா, வேலைக்கு போகலையம்மா? போகணும்ப்பா. இப்போ ஜோயல் இல்லாததுனால இப்போதைக்கு ஜோயலோட ஒர்க்கை வந்து ஜோஷுவா கொடுக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அவன் இது பண்ணாமல் இருந்ததா? கொஞ்சம் டைம் கொடுமா, யோசிச்சு சொல்கிறேன். ஓகேப்பா, சரிப்பா. ஹலோ ஹலோ. ஜோஷ்வா, சொல்லுங்கள் சிஸ்டர். எங்கே இருக்கிறீங்க? எங்கே தான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஓகே, இப்போதைக்கு ஜோயலோட ஒர்க்கை நம்ம உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே. ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஆஃபீஸில் வந்து பேசுகிறேன். ஓகே சிஸ்டர், வாங்க. டிஃபன் சாப்பிட்லான்னா கையில் காசு இருக்கான்னு தெரியல. இந்த காசுக்கு வாட்டர் பாட்டில் தான் வரும். என்ன பண்ணுறது? பார்த்தா படித்த பையன் மாதிரி இருக்கிறான். முகம் வாடி இருக்கு. பசியாக இருக்கிறான்னா என்னமோ போய் கேட்போம். தம்பி, நீ யாரு? என் பேர் ஜோயல்ண்ணா. தம்பி, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு? பசிக்குதா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி வாப்பா, சாப்பிட போகலாம். தம்பி, இன்னும் எதுனா வேணும்னா வாங்கிக்கோ. இல்லைங்கண்ணா, இது அட, போதும். வாங்கிக்கப்பா. இல்லை போதும்ண்ணா. தம்பி, இதை பக்கத்தில் தான் நம்ம சர்ச்சை இருக்கு. வாப்பா, அங்கே போயிட்டு பேசலாம். சொல்லு தம்பி, நீ யாரு? பார்த்தா பச்சைப்பாய் மாதிரி இருக்கிற. ஏன் சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற? என்னாச்சு சொல்லு. நான் அது வந்து ஏன் தம்பி, இந்த விஷயத்தை ஓனர்கிட்டவே சொல்லியிருக்கலாமே. ஏன் ரொம்ப கோவப்படுவாரோ? அப்படிலாம் இல்லைண்ணா. முதலாளி ரொம்ப நல்லவர். என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். அதான் அந்த பணத்தை எடுத்து தான் ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ரொம்ப பயந்துட்டேன். அதனால தான் அந்த வேலைக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி வந்துட்டேன். நீ செஞ்ச காரியம் உன் முதலாளிகிட்ட உண்மை சொல்லாத போனது தான். நீ செஞ்சது தவறு தான். ஆனால்
அந்த சுச்சுவேஷன் உன்னை மாற்றிடுச்சு. நீ ஏன்னு செய்யலை. நீ திரும்பி போ, உன் ஓனரை மீட் பண்ணு, உண்மை சொல்லி மன்னிப்பு கேளு. அவர் கண்டிப்பாக மன்னிக்குவார். இல்லைண்ணா, நான் அவரை திரும்பலாம் போய் மன்னிப்பிக்க முடியாது. நான் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டேன். அதனால் அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்பாரு. சரி, இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்? வேறு இடத்துல உன்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியுமா? உன் மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குல்ல? ஆமாண்ணா, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் நான் தப்புன்னு தெரிஞ்சே நான் அந்த பாவத்தை பண்ணிட்டேன். அதனால் நான் ஓடி வந்துட்டேன். இப்போ நான் தலை குனிஞ்சு இருக்கிறேன். கர்த்தர் என் பாவத்தை மன்னிப்பாரா? என்னை திரும்ப ஏற்றுப்பாரா? தம்பி, நீ செய்தது தவறு தான், பாவம் தான். ஆனால் உன் பாவம் பெரியதல்ல, தேவனோட கிருபை பெரியது. யோசிச்சு பார். பயம், குற்ற உணர்வு உன்னை தேவன இடத்திலிருந்து ஓட செய்யும். ஆனால் மன திரும்புதல் உன்னை தேவன இடம் கொண்டு வரும். நீ உன் தவற உணர்ந்து மன திரும்பி தேவன இடம் வரும்போது அவரோட கிருபை உன்னை தள்ளிவிடாது. அவரோட கிருபை மிகவும் பெரியது. நீ வெட்கம் அனுபவித்த அதே இடத்தில் உன்னை திரும்பி உயர்த்த வல்லமை உள்ளது. இந்த நேரத்தில் நீ திரும்ப நீ வேலை செஞ்ச முதலாளியிடம் திரும்பி போ. இது நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? தேவன் என்னை எப்படி மன்னிப்பார்? தம்பி, உன்னை நீ தாழ்த்தும் போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஒருவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது அவன் தன்னை தாழ்த்தி மன திரும்பினால் கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை மன்னிப்பார், அவன் வாழ்க்கையை உயர்த்துவார். பைபிளில் நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. அதுதான் பேதுரு. அவன் லைஃப்பில் இயேசுவோடு இருந்தான். இயேசு செய்கிற அற்புதங்களெல்லாம் பார்த்தான். ஆனால் ஒரு சமயம் அவன் இயேசே மறுதலித்தான். அதுக்கப்புறம் அவன் பாவத்தை உணர்ந்து மன கசந்து அலந்தான். அவன் அழும்போது கர்த்தர் அவனை மன்னிச்சார். அவன் திரும்ப ஆண்டவரிடம் வந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெளிந்த போது பேதுருவிடம் கேட்கிறார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவனும் தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்போ பார்த்தா தேவன் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போ முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை உருவாகுது. அப்படிப்பட்ட பேதுருவே தேவன் மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார், பயன்படுத்தினார். உன்னோட வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். உன்னோட தவறு தேவனோட நோக்கத்தை தடை செய்ய முடியாது. நீ உன் தவறை உணர்ந்து தேவன இடத்துல மன்னிப்பு கேள். மீண்டும் நீ உன் முதலாளி கிட்ட போய் அவர் இடத்துல மன்னிப்பு கேள். நிச்சயமாக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். அண்ணா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? உதவின்னா ஏதோ காசு தேவைப்படுதா? இல்லை, பணம்லாம் வேணாம். நீங்கள் என் கூட வரீங்களா? வந்து எங்கள் ஓனர்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி விடுறீங்களா? எனக்கு தனியாக போக பயமாக இருக்குது. சரி, வரேன். அதுக்கு முன்னா ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா?
காட் bless யூ. காட் bless யூ. ஃப்ரைஸ்லாட் பிரதர், நானும் ஓ ஊர்லிக்கார. அப்படிங்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். என் பேர் ஜோதி பாபு. எங்கே போயிருக்கீங்க பாஸ்டர்? வெளியே போகணுமாக்குது, ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறோம். பாஸ்டர் நானும் ஆட்டோ ஓட்டுறேன், வாங்க நானும் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். சரி வாங்க போகலாம். பாஸ்டர் எங்கே போகணும் பாஸ்டர்? கொத்தனூர் போனோம்ப்பா. இந்த பையனை எங்கே பார்த்த மாதிரி இருக்குதே பாஸ்டர். ஒரே நிமிஷம் இது வந்துடுறேன் பாஸ்டர். ஓ இந்த போட்டலுக்கு இருந்தா இந்த பையனா? பாஸ்டர் கொத்தனூரில் எங்கே போகிறீங்க பாஸ்டர்? கொத்தனூரில் ஒருத்தரை பார்க்க போகிறோம்ப்பா. அவர் பேர் என்னங்க? அவர் பேர் செல்வம். பாஸ்டர் அவர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, தம்பிக்கு தான் தெரியும். என்ன விஷயமா போகிறீங்க பாஸ்டர்? அவரை கொஞ்சம் பர்சனலாக மீட் பண்ணோம், அதுக்கு தான் போய் நிற்கிறோம். ஓ அப்படியா பாஸ்டர், கிளம்பலாம் பாஸ்டர். என்ன இந்த ஆட்டோக்கார் இவ்வளோ கேள்வி கேட்குறாரு? அலன், இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னண்ணா, என்ன விசேஷம்? நான் நினச்ச காரியம், நான் முயற்சி செய்த காரியம் ரெண்டும் கைக்கூடி வரப்போகுது. அப்படின்னா எனக்கு புரியல. உனக்கு புரியாதுதா. கூடி சீக்கிரத்தில் நான் ஜோயலோட பொசிஷனில் வரப்போகிறேன். மொத்த ஆஃபீஸோட பணமும் என் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போது ஜோயில வேலை விட்டு எடுத்துட்டாங்களா? ரொம்ப நல்லாண்ணா. எதுக்கு தான் வேலையை விட்டு போனாரோ? என்ன போனானா? நான் போக வச்சேன். என்னண்ணா சொல்கிறீங்க? நீங்கள் போக வச்சிங்களா? அவனுக்கு இருக்க நல்ல பேரை கெடுத்து அவன் பதவியில் உட்காரத்துக்கு போட்ட ஸ்கெட்சு தான் இது. அவன் ஒரு அனாதை பையன், இருந்த அம்மாவும் போயிட்டாங்க. இதில் அடிக்கடி கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடையிருங்கள் என்று வசனம் சொல்லிட்டு இருப்பான். இப்போ எப்படி அந்த வசனம் நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். ஓ அப்போ இது உன்னோட வேலை தானா? நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஜோயலோட இடத்துக்கு உன்னால் வரவே முடியாது. இரு, இப்போவே அப்பா கிட்ட சொல்கிறேன். விட்டா தானே? அண்ணா நில்லு, அவங்க எதுவும் பண்ணாத. நீங்க போங்க அக்கா, நீங்க போங்க. கிறிஸ்டி, ஒரு கப் டீ தாமா. இருங்க ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வரேன். வேணாம்மா, சிஸ்டமில் கொஞ்சம் வேலை இருக்குது, வேலை முடிச்சுட்டு குடிச்சுக்கிறேன். ஐயா ஃப்ரைஸ்லாட் ஐயா. சார் ப்ரைஸ் தி லார்ட். ரொம்ப தேங்க்ஸ். ஜோயில கண்டுபிடிச்சிட்டேன் இருக்கட்டும் சார். பிரதர், நான் கூட்டினல பிரதர், இவர் தான் கூட்டினதா பிரதர்? ஹலோ பிரதர், உங்களை முதல் முறையாக பார்க்குறேன். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் பிரதர். என்ன இந்த திருட்டு பையனை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க, போலீஸ்க்கு பிடிச்சு கொடுக்காம. இப்போ நீங்க போலீஸ் ஃபோன் பண்றீங்களா, நான் பண்ணட்டுமா? கொஞ்ச நேரம் சும்மா இருமா. இப்போ தான் அவனை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அண்ணே, இதுக்கு தானே நான் பயந்தேன். எனக்கு அப்பா அம்மா இல்லாமல் நான் ஒரு அனாதையாக இருக்கிறேனே. நான் எவ்வளோ நேர்மையாக இருக்கணும்னு நினச்சனும் இந்த மாதிரி ஒரு பழி என் மேலே வந்துருச்சு. ஆனாலும் நான் கர்த்தரை நம்புகிறேனே. என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அவங்க போலீஸ் ஃபோன் பண்ணாலும் பரவாயில்லண்ணே. எங்கள் சார் என்னை மன்னிச்சா மட்டும் போதும். சார் என்னை மன்னிச்சிடுங்க சார். நான் பண்ண தப்பு. உங்கள் பணத்தை எடுத்து நான் ஃபினான்சர் கொடுத்தது தான். ஆனால் உங்களை ஒரு நாள் ஏமாற்றணும்னு நினைக்கல. ஏதோ என் குற்ற உணர்வு, நான் ஓடி ஒளிஞ்சிட்டேன். உங்களை ஏமாற்ற நினைக்கல சார், என்னை மன்னிச்சிடுங்க. பிரதர், இன்னைக்கு மத்தியானம் தான் தம்பியை பார்த்தேன். அவன் கதையை சொன்னான்.
அவன் மனசாட்சி இத்தனை நாளாக கொன்னுட்டுச்சு. ரொம்ப துக்கப்பட்டு கொண்டு இருந்தான். தன் வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கான். நான் தான் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபையை எடுத்து கூறினேன். உங்களோட ஒரு ரிக்வெஸ்ட், தவறு செஞ்ச பேதுருவே தேவன் மன்னித்து ஏற்றிக்கொண்டு பயன்படுத்தினார். இது லென்ட் டேஸ். நாம் அதிகமாய் இயேசுவின் சிலுவையும் மன்னிப்பையும் தியானிக்கிறோம். அதனால் தம்பி பண்ண தப்பை நீங்கள் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். சார் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு அவசர வேலை வந்துச்சு, நான் கிளம்புறேன் சார். வரேன் சார். தேங்க்யூ சார். சரிங்க பிரதர், நீங்கள் போயிட்டு வாங்க. ஹே ஜோயல், வந்துட்டியா? காருண்யா, நீ என்ன அவனை போய் வந்துட்டியா போயிட்டியான்னு கேட்டு இருக்கிற? மா பா, ஜோயல் எந்த தப்பு பண்ணல. எல்லா சூழ்ச்சியும் பண்ணது அந்த ஜோஷுவா தான். ஜோஷுவானால தான் இவகிட்ட இருந்த அந்த பணத்தை ஃபினான்ஷியர் பிடுங்கிட்டு போயிட்டான். பணம் பறி போனதுனால தான் பயத்தில் ஜோயல் ஓடி போனான். அவனை மன்னிச்சு ஏத்துக்கோங்கம்மா. அந்த தண்டனையெல்லாம் ஜோஷுவா கொடுங்க. போடா உள்ள துரோகி. ராஜேஷ், நீங்கள் எப்படிங்க? நீங்க போங்க அக்கா, நீங்க போங்க. அங்கிள், இவன் எங்க அப்பா தப்பா மறிக்க என்னையே தொடுத்துட்டு வராங்க. மகா, நீ வீட்டுக்கு போமா, இவனை நான் பார்த்துக்கிறேன். ஏண்டா அந்த நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ற நீ? சார், என்னை மனுஷனுங்க சார். நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன். என்னை வேலையிலேருந்து எடுத்து தூக்கிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். சார், நான் ஜோயலுக்கு அப்படி பண்ணிடக்கூடாது. என்னை மன்னிச்சிடுங்க சார். பிரதர், இவங்க 2 பேருமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்து இருக்கிறாங்க. இவர் உங்ககிட்ட விசுவாசமா இருந்தாரு, இவரு விசுவாசமா இல்லை. இப்போ என்ன செய்ய போறீங்க? நீங்கள் என்ன செய்திருப்பீங்க? கிறிஸ்து நம்மளை எல்லாரையும் மன்னிச்சது போல நீங்களும் மன்னிச்சு விட்டுடுங்களேன். நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான். நான் ஒருத்தனுக்கு இரக்கத்தையும் இன்னொருத்தனுக்கு கிருபையும் காட்ட விரும்புகிறேன். என்ன சொல்ல வரீங்க? ஜோஷுவாவை நான் மன்னித்து மீண்டும் அவனை வேலையில் சேர்த்துக்கிறேன். அப்போ ஜோயலுக்கு அதே மன்னிப்பு தான். ஜோயலுக்கு மன்னிப்பு மட்டும் இல்லை, அதற்கும் மேலே. அப்படின்னா ஜோயலை என்னுடைய ஆவிக்குரிய மகனாக ஏற்றுக்கொண்டு இந்த பிஸ்னஸில் இன்னும் அநேக புதிய பொறுப்புகளை அவனுக்கு கொடுக்கும்படியாக நான் இருக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்காக செய்தார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளையாக கூட நம்ம ஏற்றுக்கொண்டார். தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப நன்றி சார். ஜோயல், உன் விசுவாசம் ஒன்று உயர்த்தி இருக்குது. என்னை மன்னிச்சிடு.